ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 பேஜ் நம்பர் 119வது பக்கத்தில் இருக்குது. டோட்டல் கொஷின் 114. நம்ம பார்ட் 1ல் ஒரு 58 கொஷின் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். அப்போ தான் கிளியராக அந்த கொஷின் நீட்டாக கிளியராக தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வங்காளத்தில் டேஸில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. ஆன்சர் 1770. வங்காளத்தில் 1770 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இரண்டாவது கொஷின், டேஸ்களின் பின் அதிக அளவில் ஆங்கிலேய அதிகாரம் பரவியிருந்த நாடுகளில் இருந்த தோட்டங்களுக்கு கூலி உழைப்பாளர்களாக விவசாயிகள் புலம்பெயர்ந்தார்கள். ஆன்சர் 1830. 1830களின் பின் அதிக அளவில் ஆங்கிலேய அதிகாரம் பரவியிருந்த நாடுகளில் இருந்த தோட்டங்களுக்கு கூலி உழைப்பாளர்களாக விவசாயிகள் புலம்பெயர்ந்தார்கள். மூன்றாவது கொஷின், ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்ற டேஸ் போரே முக்கிய காரணமாகும். ஆன்சர் பக்சார் போர். ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்ற பக்சார் போரே முக்கிய காரணமாகும். நான்காவது கொஷின், டேஸ் போருக்கு பின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. ஆன்சர் பக்சார் போர். பக்சார் போருக்கு பின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. ஐந்தாவது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். கிழக்கிந்திய கம்பெனி மெய்யான முழு அதிகாரத்தையும் தன்வசம் தக்க வைத்து கொண்டு வெற்றி நிர்வாக சுமையை மட்டுமே நவாபிடம் விட்டு வைத்தது. இத்தகைய நிர்வாக முறையே இரட்டையாட்சி முறை என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ மூணுமே தொடர்ச்சியான பாயிண்ட்ஸ் தான். கிழக்கிந்திய கம்பெனி மெய்யான முழு அதிகாரத்தையும் தன்வசம் தக்க வைத்து கொண்டு வெற்றி நிர்வாக சுமையை மட்டுமே நவாபிடம் விட்டு வைத்தது. இத்தகைய நிர்வாக முறையே இரட்டையாட்சி முறை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆறாவது கொஷின், டேஸ் வரை கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக தலைவர் ஆளுநரே ஆவார். ஆன்சர் 1772. 1772ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக தலைவர் ஆளுநரே ஆவார். ஏழாவது கொஷின், வாரன் ஆஸ்டிங்ஸ் ஒழுங்குமுறை சட்டம் டேஸின் மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். ஆன்சர் 1773. வாரன் ஆஸ்டிங் ஒழுங்குமுறை சட்டம் 1773 மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். எட்டாவது கொஷின், டேஸ் பட்டய சட்டம் மூலமாக கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று நிலையேற்றம் பெற்றது. ஆன்சர் 1833. 1833 பட்டய சட்டம் மூலமாக கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று நிலையேற்றம் பெற்றது. ஒன்பதாவது கொஷின், டேஸ் பெரும் கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசின் பொறுப்பை கிழக்கிந்திய கம்பெனியாரிடமிருந்து இங்கிலாந்து அரசு நேரடியாக எடுத்துக்கொண்டது. ஆன்சர் 1857. 1857 பெரும் கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசின் பொறுப்பை கிழக்கிந்திய கம்பெனியாரிடமிருந்து இங்கிலாந்து அரசு நேரடியாக எடுத்துக்கொண்டது. பத்தாவது கொஷின், டேஸின் விக்டோரியா ராணியின் பிரகடனம் முதன்முறையாக அரச பிரதிநிதி என்ற சொற்றொடரை கையாண்டது. ஆன்சர் 1858. அரச பிரதிநிதி அப்படின்னா வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல். 1858 விக்டோரியா ராணியின் பிரகடனம் முதன்முறையாக அரச பிரதிநிதி என்ற சொற்றொடரை கையாண்டது.
11வது கொஷின், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக டேஸ் நியமிக்கப்பட்டார். ஆன்சர் வந்து கானிங் பிரபு. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக கானிங் பிரபு நியமிக்கப்பட்டார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சரி பண்ணிக்கோங்க. 12வது கொஷின், டேசாம் ஆண்டின் பிட்டிந்திய சட்டம் இராணுவ மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக பிரித்தது. ஆன்சர் வந்து 1784. 1784ஆம் ஆண்டின் பிட்டிந்திய சட்டம் இராணுவ மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக பிரித்தது. 13வது கொஷின், நிலையான நிலவரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. நிலையான நிலவரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து காரன்வாலிஸ். 14, டேஸ் என்பது நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சாசுவதம். சாசுவதம் என்பது நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதாகும். 15, டேஸில் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு நிலையான நிலவரி நிரந்தரமாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து 1793. 1793இல் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு நிலையான நிலவரி நிரந்தரமாக்கப்பட்டது. 16வது கொஷின், நிலையான நிலவரி திட்டத்தின் கீழ் டேஸ் 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 மாவட்டங்கள் பல மிட்டாக்களாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல். நிலையான நிலவரி திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல் மாவட்டங்கள் பல மிட்டாக்களாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. 17வது கொஷின், 1833இல் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் வந்து வில்லியம் பெண்டிங். 1833இல் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து வில்லியம் பெண்டிங். 18வது கொஷின், டேசாம் ஆண்டு இயக்குனர் குழுவில் ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆன்சர் வந்து 1814. 1814ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவில் ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. 19வது கொஷின், ரைத்துவாரி முறை டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து தாமஸ் மன்றோ. ரைத்துவாரி முறை தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. 20வது கொஷின், ரையா என்ற டேஸ் வார்த்தையின் ஆங்கில திரிபே ரயத் ஆகும். ஆன்சர் வந்து அரபு. ரையா என்ற அரபு வார்த்தையின் ஆங்கில திரிபே ரயத் ஆகும். ரயத் அப்படின்னா உழவர், அதுதான் அந்த ரயத்துவாரி முறை. ஸோ ரையா என்ற வார்த்தை வந்து அரபு. 21வது கொஷின், தாமஸ் மன்றோ டேஸில் மதராஸ் வந்தடைந்தார். ஆன்சர் வந்து 1780. தாமஸ் மன்றோ 1780இல் மதராஸ் வந்தடைந்தார். 22வது கொஷின், தாமஸ் மன்றோ டேசாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்று 7 ஆண்டுகள் சேவையாற்றினார். ஆன்சர் வந்து 1820. தாமஸ் மன்றோ 1820ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்று 7 ஆண்டுகள் சேவையாற்றினார். 23வது கொஷின், தாமஸ் மன்றோ
டேசாம் ஆண்டில் ரைத்துவாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலூட்டினார். ஆன்சர் வந்து 1822. தாமஸ் மன்றோ 1822ஆம் ஆண்டில் ரைத்துவாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலூட்டினார். 24வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். தாமஸ் மன்றோ ஜூலை 1827ஆம் ஆண்டு கர்னூலில் அமைந்துள்ள பட்டிகொண்டாவில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். 1839ஆம் ஆண்டு தாமஸ் மன்றோ சிலை வடிவமைக்கப்பட்டு சென்னையில் நிறுவப்பட்டது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 25வது கொஷின், துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் வந்து வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து வெல்லஸ்லி பிரபு. 26வது கொஷின், துணைப்படை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட பகுதிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஹைதராபாத், மைசூர், லக்னோ, மராத்திய பேஸ்வா, போன்ஸ்லே, சிந்தியா. போன்ஸ்லே பார்த்திங்கன்னா கோலாப்பூர், சிந்தியா வந்து குவாலியர். துணைப்படை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட பகுதிகள் வந்து ஹைதராபாத், மைசூர், லக்னோ, மராத்திய பேஸ்வா, போன்ஸ்லே, சிந்தியா. 27வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். கிழக்கிந்திய கம்பெனியாரின் தலைமை நிர்வாக அதிகாரியின் அலுவலகம் அமையப்பெற்றிருக்கும் இடம் மாகாணமாகும். அவ்விதத்தில் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகியவை மாகாணங்களாகும். கிழக்கிந்திய கம்பெனியாரின் தலைமை நிர்வாக அதிகாரியின் அலுவலகம் அமையப்பெற்றிருக்க இடம் மாகாணமாகும். அவ்விதத்தில் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகியவை மாகாணங்களாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. 28வது கொஷின், வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் வந்து டல்கௌசி பிரபு. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் வந்து டல்கௌசி பிரபு. 29வது கொஷின், வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சதாரா. சதாராவை ஆட்சி பண்ணவர் வந்து சாட்சி. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு வந்து சதாரா. இரண்டாவது வந்து ஜான்சி. மூன்றாவது வந்து நாக்பூர். 30வது கொஷின், மராத்தியர்களின் கடைசி பேஸ்வா 1851இல் காலமானார். அவர் டேஸ் வருடம் கம்பெனி கொடுத்த ஓய்வூதியத்தை பெற்றிருந்தார். ஆன்சர் வந்து 33 வருடம். மராத்தியர்களின் கடைசி பேஸ்வா 1851இல் காலமானார். அவர் 33 வருடம் கம்பெனி கொடுத்த ஓய்வூதியத்தை பெற்றிருந்தார். 31வது கொஷின், நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் கொடுக்க மறுத்தவர். ஆன்சர் வந்து டல்கௌசி பிரபு. நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் கொடுக்க மறுத்தவர் வந்து டல்கௌசி பிரபு. 32வது கொஷின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து 1857. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. 33வது கொஷின் பொறுத்துக. நிசாமத் அப்படின்னா பொது நிர்வாகம். நிசாமத் அப்படின்னா பொது நிர்வாகம். பிண்டாரிகள் அப்படின்னா கூட்டமாக சூறையாடுவோர் தான் பிண்டாரிகள். திவான் அப்படின்னா வரி வசூலிக்கும் அதிகாரம். திவான்னா வரி வசூலிக்கும் அதிகாரம். பிண்டாரிகள்னா கூட்டமாக சூறையாடுவோர். நிசாமத்னா பொது நிர்வாகம். 34வது கொஷின், முகலாய முத்திரையை பரிவர்த்தனைகளில் பயன்படுத்துவதை தவிர்த்தவர். ஆன்சர் வந்து ஆஸ்டிங்ஸ் பிரபு. முகலாய முத்திரையை பரிவர்த்தனைகளில் பயன்படுத்துவதை தவிர்த்தவர் வந்து ஆஸ்டிங்ஸ் பிரபு. 35வது கொஷின்,
ராபர்ட் கிளைவால் உறுதியளிக்கப்பட்டிருந்த முகலாய மன்னர் டேஸிற்கு செலுத்த வேண்டிய ஆண்டு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து இரண்டாம் ஷா ஆலம். ராபர்ட் கிளைவால் உறுதியளிக்கப்பட்டிருந்த முகலாய மன்னர் இரண்டாம் ஷா ஆலமிற்கு செலுத்த வேண்டிய ஆண்டு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. 36வது கொஷின். கவர்னர் ஜெனரலாக ஹாஸ்டிங்ஸ் பிரபு பதவியேற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து 1813. கவர்னர் ஜெனரலாக ஹாஸ்டிங்ஸ் பிரபு பதவியேற்ற ஆண்டு 1813. 37வது கொஷின். வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர். ஆன்சர் வந்து ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் வந்து ராபர்ட் கிளைவ். 38வது கொஷின். டேஸ் உதவியினை பெற்று காரன்வாலிஸ் கம்பெனி நிர்வாகத்தை கட்டமைத்தார். ஆன்சர் வந்து வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் உதவியினை பெற்று காரன்வாலிஸ் கம்பெனி நிர்வாகத்தை கட்டமைத்தார். 39வது கொஷின். இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஆன்சர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. 40வது கொஷின். வரி வசூலிக்கும் பொறுப்பை பொது நிர்வாகத்தில் இருந்தும் நீதித்துறையில் இருந்தும் பிரித்தவர். ஆன்சர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. வரி வசூலிக்கும் பொறுப்பை பொது நிர்வாகத்தில் இருந்தும் நீதித்துறையில் இருந்தும் பிரித்தவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. 41வது கொஷின். குற்றவியல் உரிமையியல் நீதிமன்றங்கள் முழுமையாக சீரமைத்தவர். ஆன்சர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. குற்றவியல் உரிமையியல் நீதிமன்றங்கள் முழுமையாக சீரமைத்தவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. 42வது கொஷின். டேஸின் தலையாய பங்களிப்பானது குடிமை பணிகளின் சீர்திருத்தமே ஆகும். ஆன்சர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபுவின் தலையாய பங்களிப்பானது குடிமை பணிகள் சீர்திருத்தமே ஆகும். 43வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டமும் தானாக்களாக பிரிக்கப்பட்டது. தானாக்கள் அப்படின்னா காவல் வட்டம். தானா தாரோகா என்ற பதவியின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது. காரன்வாலிஸின் காவல்துறை நிர்வாக முறை பின்னர் மேலும் மெருகேற்றப்பட்டது. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 44வது கொஷின். குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பண்படுத்தியவர். ஆன்சர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பண்படுத்தியவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. 45வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். காரன்வாலிஸ் கம்பெனி ஊழியரின் கல்வியை மேம்படுத்த போதிய அக்கறை செலுத்தவில்லை. வெல்லஸ்லி அவர்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். காரன்வாலிஸ் கம்பெனி ஊழியரின் கல்வியை மேம்படுத்த போதிய அக்கறை செலுத்தவில்லை. வெல்லஸ்லி அவர்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. 46வது கொஷின். கல்கத்தா வில்லியம் கோட்டையில் டேஸில் ஒரு கல்லூரி துவங்கப்பட்டது. ஆன்சர் வந்து 1800. கல்கத்தா வில்லியம் கோட்டையில் 1800இல் ஒரு கல்லூரி துவங்கப்பட்டது. 47வது கொஷின். கிழக்கிந்திய கல்லூரி இங்கிலாந்தில் துவக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1806. கிழக்கிந்திய கல்லூரி இங்கிலாந்தில் துவக்கப்பட்ட ஆண்டு 1806. 48வது கொஷின். 1812இல்
தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை சென்னையில் உருவாக்கியவர்? ஆன்சர் வந்து F.W. எல்லிஸ். 1812 தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை சென்னையில் உருவாக்கியவர் F.W. எல்லிஸ். 49 டேஸில் தான் தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லாத சுதந்திரமான தனிமொழி குடும்பத்தை சேர்ந்தவை எனும் கருத்தாக்கம் முதலில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஜார்ஜ் கோட்டை கல்லூரி. ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் தான் தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லாத சுதந்திரமான தனிமொழி குடும்பத்தை சேர்ந்தவை எனும் கருத்தாக்கம் முதலில் உருவாக்கப்பட்டது. 50வது கொஷின். மௌல்வி ஒருவரின் துணையோடு டேஸ் ஒரு மதராசவை உருவாக்கியதே பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டாகும்? ஆன்சர் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ். மௌல்வி ஒருவரின் துணையோடு வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஒரு மதராஸை உருவாக்கியதே பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டாகும். 51வது கொஷின். 1791 வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர்? ஆன்சர் வந்து காரன்வாலிஸ். 1791 வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர் வந்து காரன்வாலிஸ். 52 டேஸாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டய சட்டத்தில் தெளிவான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து 1813. 1813ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டய சட்டத்தில் தெளிவான கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. 53வது கொஷின். கிறிஸ்துவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தாய்மொழி கல்வியின் வளர்ச்சிக்கு ஊக்குவித்தவர்? ஆன்சர் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ். கிறிஸ்தவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தாய்மொழி கல்வியின் வளர்ச்சிக்கு ஊக்குவித்தவர் வாரன் ஹாஸ்டிங்ஸ். 54வது கொஷின். கல்கத்தாவில் இந்து கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 1817. கல்கத்தாவில் இந்து கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1817. 55 டேஸில் பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது? ஆன்சர் வந்து 1799. 1799 பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. 56வது கொஷின். டேஸாம் ஆண்டு வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1818. 1818ஆம் ஆண்டு வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது. 57 இந்திய மக்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையுமே டேஸாம் ஆண்டு பட்டய சட்டம் வலியுறுத்தியது? ஆன்சர் வந்து 1833. இந்திய மக்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையுமே 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் வலியுறுத்தியது. 58வது கொஷின். ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல்? ஆன்சர் வந்து வில்லியம் பெண்டிங். ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வந்து வில்லியம் பெண்டிங். டோட்டலாக 58 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 59வது கொஷின்லேருந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.